Hello everyone. Your path to success starts here. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் present tense. நம்ம சேனலில் ஆல்ரெடி டென்சஸ் பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ட் டென்ஸுக்கான பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அத்தனையுமே அந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ யாரெல்லாம் அந்த டென்சஸ் பார்ட் 1 வீடியோவை இன்னும் வாட்ச் பண்ணலையோ அதை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க டாபிக் உள்ள போகலாம். இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் 4 டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இந்த டென்சஸ் எல்லாம் சிம்பிளாக ஒரு லைனில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எல்லாரும் யூஸ்வலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லுவாங்க ஷார்ட்டாக ஒரு லைனில் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸாக்டாக அந்த ஒரு லைனில் எப்படி சொல்கிறதுன்றதை இப்போ பார்ப்போம். இதுதான் அந்த ஒரு லைன். அதாவது இதை நம்ம பாஸ்ட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்குவோம். இது ப்ரெசன்ட் அண்ட் இந்த லைன் வந்து ஃபியூச்சர் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபோர் டைப்ஸ் வருது இல்லைங்களா? அது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ். நம்ம யூஸ்வலாக ரெகுலராக செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸை வந்து மீன் பண்ணுறது தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? விச் இஸ் ட்ரூ இன் ப்ரெசன்ட். whereas present continuous tense பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் தொடர்ந்துட்டு இருக்கிற ஆக்ஷன். இப்போ நான் டீச் பண்ணிகிட்டு இருக்கிறேன், வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, நீங்கள் கிராமர் கிளாஸ் லிசன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ விச் எவர் ஆக்ஷன் இஸ் கோயிங் ஆன் அட் ப்ரெசன்ட் இஸ் கால்ட் அஸ் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். அதாவது இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கிற ஆக்ஷனை தான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் அப்படின்னாலே நடந்து முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா ஜஸ்ட் நவ் நடந்து முடிஞ்சதை சொல்கிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசென்ட்டில் ஜஸ்ட் நவ் நடந்து முடிஞ்சதை சொல்கிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். தென் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன? கண்டினியூவஸ்னா தொடர்ந்துட்டு இருக்கிற ஆக்ஷன், பர்ஃபெக்ட்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்சதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ்னால் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஆக்ஷன் இப்பையும் தொடர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இங்கே அந்த ஆக்ஷன் எப்போயிலிருந்து நடக்குது அப்படின்றத டியூரேஷனை சொல்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் அந்த ஆக்ஷன் இன்னும் முடிவடையாமல் தொடர்ந்துகிட்டே இருக்கிறத மீன் பண்ணும். இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இப்போ இந்த 4 டைப்ஸில் ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா சப்ஜெக்ட் கூட V1 ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இல்லைனா சப்ஜெக்ட் கூட V1 ஃபார்மோட எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணலாம். எங்கெல்லாம் எஸ் இஎஸ் ஆட் பண்ணணும், எங்கெல்லாம் V1 ஃபார்ம் அப்படியே யூஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா சப்ஜெக்ட் பிளேஸில் எங்கெல்லாம் தேர்ட் பர்சன் சிங்குலர் வருதோ, சப்ஜெக்ட் பிளேஸில் எங்கெல்லாம் தேர்ட் பர்சன் சிங்குலராக வருதோ அங்கே மட்டும்தான் வேர்ப் கூட எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணணும். மற்ற இடத்துல அப்படியே V1 ஃபார்மை யூஸ் பண்ணிக்கணும். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஐ அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருங்களா? அப்போது ஐ ஈட் அன் ஆப்பிள். வி அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலுங்களா? வி ஈட் அன் ஆப்பிள். யூ செகண்ட் பர்சன் சிங்குலருக்கும் யூ தான், செகண்ட் பர்சன் ப்ளூரலுக்கும் யூ தான். ஸோ ரெண்டுத்துக்குமே யூ ஈட் அன் ஆப்பிள் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம ரூல் சொன்னோம் இல்லைங்களா? தேர்ட் பர்சன் சிங்குலராக வரும்போது வேர்ப் கூட எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா? இங்கே பாருங்களேன், ஹீ, ஷீ, இட் இது மூணுமே தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போது ஹீ ஈட்ஸ் அன் ஆப்பிள், ஷீ ஈட்ஸ் அன் ஆப்பிள், இட் ஈட்ஸ் அன் ஆப்பிள். புரியுதுங்களா? தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ணுறோம். மற்ற சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸுக்கெலாம் எங்கேயுமே வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ணல. ஆஸ் இட் இஸ் த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இஸ் ரிட்டன் ஆஸ் இட் இஸ். தேர்ட் பர்சன் ப்ளூரல் பாருங்களேன், தே ஈட் அன் ஆப்பிள். இப்போது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம்.
இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம எந்த சுச்சுவேஷன்லலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டு ஸ்பீக் அபவுட் தி ஆக்ஷன் விச் இஸ் ட்ரூ இன் ப்ரெசன்ட். இப்போ எது உண்மையாக இருக்குதோ அதை மென்ஷன் பண்ணும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். தென் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ட்ரூத் இல்லைனா ஃபேக்ட்ஸ். யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னா நீங்கள் உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் மாறாத விஷயங்களை தான் நம்ம யூனிவர்சல் ட்ரூத்துன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபேக்ட்ஸ், எந்த காலத்திலையும் மாறாத விஷயங்களை தான் நம்ம ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இதை நம்ம மீன் பண்ணும் போதும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், தி எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். இது காலங்காலமாக நடக்கக்கூடிய ஆக்ஷன். ஓகே, ஸோ இதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். தென் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்னால் நம்ம யூஸ்வலாக செய்யக்கூடியது, ரெகுலராக நம்ம செய்யக்கூடிய வேலைகளை குறிக்கும் போது அதையும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டெய்லி ரெகுலராக 5 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னா ஐ வேக் அப் அட் 5 AM அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் வேக் அப்னு சொல்ல தேவையில்ல, ஐ வோக் அப்னு சொல்ல தேவையில்ல. நான் ரெகுலராக செய்யக்கூடிய வேலைகளை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். தென் ஃபியூச்சர் டைம் டேபிள்ஸ் ஆர் ஷெட்யூல்ஸ். இனிமே தான் நடக்க போகுது, பட் இட் இஸ் ஃபிக்ஸ்டு. கண்டிப்பாக இது நடக்க போகுது அப்படின்றது தான் நம்ம ஃபியூச்சர் டைம் டேபிள்ஸ் இல்லைன்னா ஷெட்யூல்டு ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மை ட்ரெயின் அரைவ்ஸ் டுமாரோ. சரிங்களா, கண்டிப்பாக என்னோட ட்ரெயின் நாளைக்கு வரப்போகுது. இட் இஸ் ஃபிக்ஸ்டு. இந்த டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் நடக்க போகுது. ஸோ இப்படி வர ஆக்ஷனையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். தென் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்னால் என்ன? கட்டளை வாக்கியம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது செகண்ட் பர்சனை பார்த்து இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் கட்டளை வாக்கியம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர், இல்லை ப்ளீஸ் கீப் குவைட், டோன்ட் டாக், இப்படி சொல்லக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டு இன்ட்ரடியூஸ் த கொட்டேஷன்ஸ். கொட்டேஷன்ஸ்னால் மேற்கோள் காமிச்சு சொல்கிறது. லைக் மகாத்மா காந்தி சேஸ், அவர் என்ன சொன்னார்ன்றது டபுள் கொட்டேஷனில் போடுவோம் இல்லைங்களா. இங்கே மகாத்மா காந்தி செட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மகாத்மா காந்தி சேஸ் அப்படின்னு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே சொல்லலாம். எந்த காலத்தில் அதை யூஸ் பண்ணாலும் அதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே சொல்லலாம். இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும், எங்கெங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணணுன்றதை பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நம்ம பார்த்த விஷயங்களை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். எக்ஸாமில் நமக்கு இப்படி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க பாருங்கள். டி டேஷ் அட் 7 AM எவ்ரிடே. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் பார்த்தீங்கன்னா வேக் அப். இது நமக்கு ஆப்ஷனில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா வேக் அப், வேக்ஸ் அப், ஓக் அப், வேக்கிங் அப் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை படித்து பார்க்கணும். ஹி டேஷ் அட் 7 AM எவ்ரிடே. அப்போ எவ்ரிடேன்னு வரும்போது டெய்லியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸா? ஒருத்தவங்க ரெகுலராக பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் சொல்லும் போது தான் நம்ம எவ்ரிடே அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த வேர்டை பார்த்த உடனே நமக்கு ஸ்ட்ரைக் ஆகணும், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரணும் அப்படிங்கிறது. தென் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத நம்ம மைண்டுக்கு வரணும். என்ன ஃபார்முலா பார்த்தோம்? சப்ஜெக்ட் கூட V1 ஃபார்மை ஆட் பண்ணணும். தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் கூட V1 ஃபார்ம் ப்ளஸ் எஸ் ஆர் இஎஸ் இல்லைங்களா. இப்போ இங்கே ஹீ அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போது நான் வேர்ப் கூட எஸ்ன்றதை ஆட் பண்ணணும். வேக்ஸ் அப், ஹீ வேக்ஸ் அப் அட் 7 AM எவ்ரிடே. செகண்ட் சென்டென்ஸை பாருங்களேன். வாட்டர் டேஷ் அட் 100 degree Celsius. இங்கே என்ன வேர்ப் கொடுத்துருக்காங்கன்னா பாயில் இல்லைங்களா. இப்போது வாட்டர் பாயில் அட் 100 degree Celsiusன்னு சொல்லும் போது இது வந்து யூனிவர்சல் ட்ரூத் இல்லை, ஃபேக்ட்னு சொல்லலாம். என்னென்னைக்கும் மாறாத ஒரு விஷயம் அது இல்லைங்களா. ஸோ ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அப்போ இங்கே கண்டிப்பாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இங்கே சப்ஜெக்ட் பிளேஸில் தேர்ட் பர்சன் சிங்குலராக வரும்போது வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ணணும். அப்போ வாட்டர் அப்படிங்கிறது இட் இஸ் அன் அன்கவுண்டபிள் நவுன். இங்கே சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்ல முடியாது. சின்ஸ் இட் இஸ் அன் அன்கவுண்டபிள் நவுன், அதை நம்ம சிங்குலராக அசியூம் பண்ணிக்கணும். அப்போ இதை சிங்குலராக அசியூம் பண்ணும்போது அப்போ கண்டிப்பாக இங்கேயும் வேர்ப் கூட எஸ் வரணும். அப்போது பாயில் ப்ளஸ் எஸ், பாயில்ஸ். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degree Celsius. தேர்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். ஷீ டேஷ் 60 years old. அவங்களுக்கு இப்போ 60 வயசு ஆகுதுன்றாங்க. அப்போது திஸ் ஆக்ஷன் ரெஃபர்ஸ் தட் இட் இஸ் ட்ரூ இன் ப்ரெசன்ட் இல்லைங்களா. அப்படின்னா
இங்கேயும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரணும். இப்போ ஷீன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். நமக்கு இங்கே ப்ராக்கெட்டில் பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. பி வேர்ப்ஸ்லாம் என்ன பார்த்தோம்? ஆம், இஸ், ஆர், இது 3 தான் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம். அதில் ஆம் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் வந்தால் தான் ஆம் வரணும், ஐ ஆம். இஸ் எங்கே வரணும்? தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தால் தான் இஸ் வரணும்னு பார்த்தோம். இப்போ இது ஷீன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் இல்லைங்களா? அப்போ இஸ். ஷீ இஸ் 60 years old. ஃபோர்த் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா we dashed Paris on Monday. இங்கே கொடுத்துருக்கிற மெயின் வேர்ப் பார்த்தீங்கன்னா ஃப்ளை. அப்போ இது வந்து ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் தான், ஃபியூச்சர் ஆக்ஷனை தான் ரெஃபர் பண்ணுது. மண்டே தான் நாங்கள் போக போகிறோம், பட் இட் இஸ் ஃபிக்ஸ்டு ஆக்ஷன். ஃபியூச்சர் டைம் டேபிள்ஸ் இல்லை ஷெடியூல்ஸ் எல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம் அப்படின்றது ரூல் பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ இந்த சென்டென்ஸ்லேயும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இஸ் அப்ளிகபிள். we அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், அப்போது ஆஸ் இட் இஸ் அந்த வேர்ப் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். we fly to Paris on Monday. லாஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா I always dash coffee at work. இங்கே ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். இன்னொரு க்ளூ இருக்குது பாருங்கள் இதில், ஆல்வேஸ் அப்படின்னு இருக்குது. ஆல்வேஸ்னால் எப்பயுமே அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதுமே செய்யக்கூடிய வேலைகளை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம் இல்லைங்களா? அப்போது இங்கே ட்ரிங்க் அப்படின்ற V1 ஃபார்ம் அப்படியே யூஸ் பண்ணுறோம். இது சின்ஸ் இட் இஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், I drink coffee. உங்களுக்கு இந்த வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரொம்ப தெளிவாக கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம திண்டிவனத்தில் இருக்கிற என்டிஆர் கோச்சிங் சென்டரில் இங்கிலீஷுக்காக ஸ்பெஷலாக ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த புக்கு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். Until then, this is Dakshayani signing off from you. Thank you.